ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ரசமலாய் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 லிட்ரு பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம திரிக்க வைக்கணும். திரிய வைக்கிறதுக்கு நான் லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வினிகர் இருந்தாலும் வினிகர் யூஸ் பண்ணிக்கிங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். பால் பொருளில் செய்கிறதுனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் தான். இது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் லெமன் ஊற்றியாச்சு, திரிஞ்சு வருது. நல்லா திரிஞ்ச உடனே நம்ம தனியாக தண்ணி, அதாவது தனியாக வந்துடும். பாலாக இருக்கிறது தனியாக திரண்டு வந்துடும். அதை நம்ம வந்து வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிக்குவோம், இல்லை துணியில் கட்டி கூட வடிகட்டிக்கலாம். நல்லா திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தனியாக வருது பாருங்கள். பால் தனியாக, அதில் உள்ள பாலில் உள்ள தண்ணி தனியாக வந்துருச்சு. நான் வந்து பசும்பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கெட் பால் வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம், நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இப்போ எல்லாருக்குமே பேக்கெட் பால் தான் வாங்குகிறாங்க, பசும்பால் ரொம்ப கிடைக்கிறது இல்லைன்ட்டு. இப்போ இது எங்கள் வீட்டு பால், அதனால் நான் வீட்டு பாலே யூஸ் பண்ணிக்கிட்டேன். திரிஞ்சிடுச்சு நல்லா. இப்போ இந்த வந்து தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணி தேவைப்படாது, அதில் திரிஞ்சு போனதை மட்டும் எடுத்துக்குவோம். இதிலே நம்ம வந்து இதை வந்து பன்னீராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இறுக்கி கட்டிட்டு மேலே வெயிட் வச்சு நல்லா அழுத்தி நல்லா ட்ரை ஆனோடனே எடுத்து பீஸ் போட்டோம்னா பன்னீராகவும் பயன்படுத்திக்கலாம். இதை நான் வந்து நல்லா வடிகட்டியில் வச்சு வடிகட்டிக்கிறேன். நல்லா வடிகட்டினோடனே அதை வந்து நல்லா காஞ்ச துணியை வச்சு நல்லா ட்ரையாக இறுக்கி சுற்றி வச்சுருவோம். ஈரத்தை ஃபுல்லாக அது இழுத்துரும். கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் அந்த ஈரத்தை வந்து துணியில் கட்டினோம்னாக்கா ஈரம் இழுத்துரும். நல்லா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. ஏன்னா சூடாக இருக்குது, கை வைக்க முடியாது. இது லெமன் போட்டதுனால இதை பச்சை தண்ணியில் ஒரு திருப்பு கழுவிடணும் நம்ம, இல்லைன்னா புளிப்பு இருக்கும் அதில். இப்போ தனியாக ஒரு சட்டியில் தண்ணியை ஊற்றிக்குவோம். தண்ணியை ஊற்றி அது ரசமலாய் செய்கிறதுக்கு சர்க்கரை போட்டு தனியாக பாகு எடுத்துருவோம். தண்ணியான பாகு தான் இது, கம்பி பதம் எந்த பதமும் கிடையாது இதுக்கு. நல்லா தண்ணியான பாகாக தான் எடுக்கிறேன். நான் 1 லிட்ரு பாலில் எடுத்திருக்கேன் திரிச்சு. அதனால் அதுக்கு வந்து 1/4 கிலோ ஜீனி போட்டிருக்கேன். ஜீனி கொஞ்சம் கலர் கொஞ்சம் அழுக்கு கலர் மாதிரி இருந்துச்சுனாக்கா அதில் பால் ட்ராப் போட்டுங்க. ஒரு 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் ட்ராப் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி மேலே ஏடாட்டம் வரும், அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். தனியாக அந்த மிதக்குது பாருங்கள், அதை நம்ம கரண்டியெல்லாம் எடுத்துடலாம். அதை ரேஷன் ஜீனிலாம் வாங்குகிறோம்னாக்கா ரொம்பவே அது அழுக்கு கலராக தான் இருக்கும். அந்த மாதிரி அழுக்கு கலர்லாம் செஞ்சோம்னாக்கா கலர் நல்லா இருக்காது, ரசமலாயோட கலரு. அதனால் கொஞ்சம் அந்த பால் ஓட்டோம்னாக்கா அந்த கலர்லாம் எடுத்துகிட்டு அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் வெளியில். அதெல்லாம் அப்படியே தனியாக எடுத்துருவோம். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, அழுக்காக இருந்ததெல்லாம் வந்துடுச்சு. சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ இது நல்லா கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வடிகட்டி இருந்தோம்ல பால் திரிச்சதை, அதை நம்ம ட்ரையாக நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு துணியில் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்குவோம். நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா கையால் அழுத்தி பிணையணும். சப்பாத்தி மாவு எப்படி பிணையிறீங்களோ அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சிங்க, சாஃப்டாகிடும். சாஃப்டானோடனே நல்லா உருண்டி சின்ன உருண்டையாக உருண்டி, நம்ம கடலப்பருப்பு வடையெல்லாம் தட்டுறோம்ல கையில், உள்ளங்கையில் வச்சு அழுத்தி, அது மாதிரி நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து வச்சிங்கன்னா வெடிக்கக்கூடாது. ஆனால் ஓரம்லாம் லைட்டான ஒரு அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த தட்டி போட்டிருக்கேன் பாருங்கள், இது மாதிரி போடணும். நல்லா கொதிக்கணும் தண்ணியும், ஜீனி தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா அதில் போட்டோம்னா அந்த ஜீனி தண்ணியிலே நல்லா வெந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வந்திருக்கு எனக்கு. 1 லிட்ரு பாலுக்கு இவ்வளோ தான் வருது. இன்னும் ஒரு 3 லிட்ரு 4 லிட்ரு இப்படி செஞ்சாக்கா நிறையா கிடைக்கும். இது நம்ம கம்மியாகவே செஞ்சுக்கிட்டா அப்பப்போ தேவைப்படும் போது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. ஏன் வேஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, யாராச்சும் கெஸ்ட்டு வராங்கன்னா மட்டும்தான் நம்ம ஒரு 2 கிலோ 3 கிலோ பால் வாங்கி ஊற்றி செய்யணும். இது நல்லா வெந்துடும். இது அப்படியே சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து சாதாரண பச்சை தண்ணியில் அந்த வெந்து போனதை எடுத்து இதில் போட்டுருவோம்.
நல்லா வெந்துருச்சு. இதில் தண்ணியில் கூல் வாட்டர் நார்மல் பச்சை தண்ணியில் போட்டு நல்ல அந்த சூடு போனோடனே அதை எடுத்து இதை இப்போ நம்ம எப்படி தட்டணுமோ அதே மாதிரியே உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தினோம்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளில வந்துடும். வெளில வந்தோடனே புழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வைப்போம். எடுத்து வச்சுட்டு நம்ம பாலை நல்லா சுண்ட வைக்கணும். அடுத்தது அதுக்கு தேவையான அளவுக்கு பால், அந்த பாலில் தான் நம்ம போடணும். ஒரு 1/2 லிட்டர் பாலில் நான் செய்கிறேன். கோவா மில்க் மேட் மாதிரி அதில் தான் போட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா அந்த தண்ணியில் வெந்திருக்கு வேறு. எடுத்து பாலில் போட்டோம்னா இன்னும் அந்த பாலெலாம் இழுத்துட்டு இன்னும் செம்ம டேஸ்ட் கிடைக்கும். ரசமலாய்க்கு இதுதான் ப்ளஸ்ஸே, இந்த பாலில் வேகிறது தான். நல்லா சுண்டிடுச்சு பால். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கத புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டுருவோம். நல்லா தண்ணியெல்லாம் ஒட்டை இருக்கா புழிஞ்சிடணும். உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தினோம்னா தண்ணியெலாம் ஃபுல்லாக வந்துடும். இப்போ இதுக்கு நான் 100 ஜீனி போட்டிருக்கேன். 1/2 லிட்ரு பால், 100 ஜீனி கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஒரு 50 ஜீனி கூட போட்டுக்கலாம். அதிகம் இனிப்பு வேணான்னா ஒரு 50 போட்டுக்கலாம் நீங்கள். ஆல்ரெடி அதான் இனிப்பு ஏறி இருக்குல்ல. நான் பாதாம் எசன்ஸ் வச்சுருக்கேன், அதனால் எசன்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை எசன்ஸ் பிடிக்கல, நேச்சராகவே சாப்பிட்றேன்னாக்கா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஏலக்காய் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடாம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி நைட்டு செஞ்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இல்லை காலையில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். எப்படியும் ஒரு 1 ஹவர்னாச்சும் ஃப்ரிட்ஜில் இருக்கணும், சில்லு ஏறணும் அதில். இப்போ இதில் நான் ஏலக்காய், பாதாம், பிஸ்தா இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன் இதில். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிட்டேன். டைரெக்டாக சுட சுட வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில். நீங்கள் நல்லா ஃபேனில் வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்படி சூப்பராக ஊறி செம்ம டேஸ்டிக்காக வந்திருக்கு. எங்கள் பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நானும் போய் இதை டேஸ்ட் பண்ண பார்க்க போகிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாய், டேக் கேர், டாட்டா. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பர்.